எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மரிய வாழ்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா தின்னுட்டு வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்குது. எல்லாம் கலகலப்பாக இருக்கிறீங்க. ஒருத்தருக்கு கை கொடுத்துங்க. உங்களுடைய விழா, உங்களுடைய உறவு பெருகுவதற்காக ஒருத்தருக்கு மரியாளுடைய உறவு அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நீங்கள் உறவாக இருங்க இல்லையா? 1008 பிரச்சனையை நமக்குள்ளேயே வச்சுக்கின்னு மாதாவோட உறவெல்லாம் வராது. வச்சுக்கிட்டீங்களா? கை கொடுத்தீங்களா? சும்மா கொடுக்கூடாது. நல்லா ராத்தா, சந்தோஷமா இரு, ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லிதான். மரியாள் வார்த்தை எலிசபெத்து கேட்டதும் அவள் வயிற்றிலே குழந்தை செத்து போனது. அப்படிதானே? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன விழா? சரி, ஏதோ ஒரு விழா வச்சுங்க, பிரச்சனை கிடையாது. லூர்து மாதாவுடைய விழாவா? நான் ஏதோ அன்பிய விழாவோ இல்லை மரியாயின் சொன்ன மாநாடா? இது மாநாடா? மயிலாடுல? ஓ, மாநாட மயிலாட. ஓகே ஓகே. பிரியமான பிள்ளைகளே, நான் ரொம்ப சீரியஸெல்லாம் பேசுகிற ஆளு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சீரியஸாக இருக்கிறீங்க. உங்கள் உடல் அளவில் அவனுக்கு பிபி சுகரு எகிரி போய் கிடக்குது. ஓகே, இந்த நிலைமையில மாதாவை பற்றியோ இதை பற்றியோ உங்களுக்கு சீரியஸாக சொல்லி உங்களை திரும்ப நான் சீரியஸ் ஆக்க விரும்பலை. ஓகேவா? நான் சொல்கிற 3 பாயிண்ட் மட்டும் மனசில் வச்சுங்க, போதும். என்ன அது போதும். மரியாயின் சேனையிலுடைய அற்புதமான அங்கத்தினராக நீங்கள் இருக்கலாம். உண்மையாலுமே மனதார பாராட்டுகிறேன். மரியாயின் சேனை ஒரு பங்கை தாங்குகிற ஒரு ஜெப கோபுரம். கைத்தட்டிக்கா. உங்களை பற்றி பெருமையாக சொன்னாலும் கைத்தட்ட மாட்டாமா. அதனால் நீங்கள் எல்லாம் அந்த பங்கினுடைய அடித்தளம். ஜெபம்தான் ஒரு பங்கை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ மரியாயின் சேனையுடைய ஜெபம், ஜெபமாலை, உங்களுடைய பணி ஒரு பங்கை, பங்கு தந்தையை, பங்கின் வளர்ச்சியை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு பாராட்டுகிறோம். ஒரு சின்ன எக்ஸசைஸ். நீங்களெல்லாம் அறிவாளிகளா அறிவியலிகளா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லையா, புருஷன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, புள்ள சரியில்லை, சாமியார் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் சரியான்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இதில் எல்லாரும் ஃபெயில் ஆகிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ரிசல்ட் தெரிஞ்சு பரீட்சை வைக்கிற ஒரே ஆள் நான் தான். ஆக இதுக்கு பேர் என்ன தமிழ்ல? அட பேரை சொல்லுங்க. கண்ணம். ஓகே, இது ஓகேவா? கை பேனாக்கெல்லாம் வச்சுக்காத. நான் சொல்றது நீங்க பரீட்சை எழுதி தூக்கி போட்டு போயிட்டு தான் போறீங்க. வேணாம், பேனாலாம் வேணாம். நான் சிஸ்டர்ஸுங்களுக்கு தியானம் கொடுக்கும்போது கூட யாரும் பேனா பென்சில் வச்சா அலோவ் பண்ண மாட்டேன். நான் சொல்ற பாயிண்ட் எடுத்துன்னு போய் சொல்றதுக்கு நீ யாரு? அடங்கு. என்ன நீயா ஏதாவது சொல்றதுன்னா சொல்லு. இங்க சாமியார் சொல்லுவாரா, இந்த அம்மா 4 பாயிண்ட் எழுதுவாளா? அங்கே நான் தாண்டி சொன்னேன். இந்த பிசினஸ் எல்லாம் வேண்டாம். நான் அந்த பங்கு சமையல் செத்தான், அந்த அம்மா இருக்கிற பங்கு சமையல். இவ்வளோ சத்தமா பேசுனா பாவம், ஏற்கனவே வீட்டுக்காரன் விட்டு அப்புறம் அந்த பங்கு. எனக்கு மெதுவாக பேசினா தான் பிடிக்கும். எனக்கு பெண்கள் மெதுவாக பேசினா நான் கவனிப்பேன். சத்தமாக பேசினா நான் கண்டுக்கவே மாட்டேன். ஃபாதர் அப்படி பேசுனீங்கன்னா நான் அதெல்லாம் வேற ஆளுகிட்ட. என்ன என் வழி தனி வழி. தெரியல எம்ஐ ராஜை பற்றி தெரியல, நல்லாவே தெரிஞ்சு வச்சுங்க. அதான் நல்ல. யார் தான் உங்களுக்கு சொன்னான்னு தெரியல. என்னை ஏன் கூப்பிட்டு வம்ப விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது உங்க தலைவிதி. சரி, ஓகே, ஃபைன். எங்க சொல்ல வந்தேன்? கன்னம். ஓகே, இந்த வலது கையை எப்படி வச்சுங்க. நான் சொல்றதை செய்யணும். இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாரு, அது என்னைக்கு சொன்னதை செஞ்சது கிடையாது. ஆனா அது ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லும், லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், டு வாட் ஐ சே. அந்த மாதிரிலாம் கிடையாது. எடுத்துக்கிட்டீங்களா? அப்படியே நீங்க என்ன பண்றீங்க, தாடையில வச்சு தேய்ங்க பார்ப்போம். எப்படி எல்லாரும் பாருங்க. நான் சொல்றதை செய்யணும்னு சொன்னேன் என்ன. ஆனா எத்தனை பேரு கன்னத்துல தேய்ச்சி நிக்கிறீங்க? அவுட்டியா? சும்மா மரியாதை சொல்லிக்கிட்டு திரியுறீங்க. நான் சொல்றதை செய்யணும்னு தானே சொன்னேன். நான் செய்யறதை செய்யணும்னு சொன்னா எதுக்கு இங்க தேய்ச்சிட்டு கிடந்தீங்க?
ஏன்னா நான் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இங்க, அதானே? இப்படி வீக்கா இருக்கிற நீங்க இன்னொருத்தரை போய் எப்படி திருத்த முடியும்? லிசன் வாட் ஐ சே, உன் பிள்ளைங்களை எப்படி திருத்த முடியும்? முடிஞ்சுதா கதை? மூஞ்சி தொங்கி போச்சு பாரு. அதில் நம்ம இதான் மரியாளுடைய உறவு வைக்கணும்னா முதல்ல தேவையானது மரியாளுக்கு முன்னால் தொங்கி போக வேண்டும். சொங்கி போகக்கூடாது, தொங்கி போகணும். சேனை அப்படின்னா என்ன அர்த்தம்? படை அப்படின்னு அர்த்தம். சொரி சிறங்கு, ஓ அப்படி அப்படி இல்லையோ, ஓ படை படை அப்படின்னு அர்த்தம். ஆனா ஒரு காலத்துல வயசானவங்க தான் மரியாயின் சேனல்ல இருந்தாங்க. காடு வா வாங்குது, வீடு போ போங்குதுன்ற காலத்துல வந்து அது பாட்டுன்னு வயசான காலத்துல மல்லை வச்சுக்கின்னு அதையே கஷ்டமா சொல்லிக்கிட்டு கிடக்கும். ஆனா இப்ப பரவாயில்ல, மரியாயின் சேனை வளர்கிறது அப்படின்றதுக்கு நிறைய இளம் உள்ளங்கள் மரியாயின் சேனலை சேர்ந்துக்க. இப்பதான் அது படையா இருக்கு, புரியுதா? அது சில நேரத்தில் சோனையா இருந்துச்சு, இப்போ மரியாய் சேனை படையாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம், அது பாராட்டுன்னு. குட். சரி, இப்போ மரியாயின் சேனை மாதாவுடைய உறவா? அப்படிதான் பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இவங்க முன்னாடி நான் என்னத்தை சொல்றது? மாதாவுடைய உறவோடு வச்சுக்கணும். அதாவது அந்த உறவை விடுங்க, முதல்ல நம்மளுடைய உறவு மற்றவர்களோடு எப்படி இருக்கிறது, பங்கு தந்தையோடு எப்படி இருக்கு? உன் மாதா உறவை பத்தி நான் இப்ப கவலைப்படலை. அந்த உறவை வச்சு உன் மாதா உறவை நான் கண்டுபிடிக்கலாம், புரியுதா? அதனால பேசிக் உறவு அங்கத்தினர்களோடு நீங்க எப்படி பேசிக்கிறீங்க? அந்த உறவே உடைஞ்சு கிடக்குது. இந்த நேரத்தில் மாதாவுடைய உறவோடு நீ இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? புரியுதுங்களா? யாரோ ஒரு இந்திரா காந்தி அம்மா வர்றாங்க. ஆக நம்ம எல்லாரும் சேர்ந்து, என்னது செய்தியாளரா? சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து மாதாவை இறைவன் எப்படி தூக்கி பிடித்தார் அப்படின்னு ஒரு அழகான பாடல் ஒன்று இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இடையில வர்றது போறது நடக்கிறதெல்லாம் பிடிக்காது. ப்ளீஸ், இது வேற லைவ்ல இருக்கு, என்ன அது பசங்க எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுங்க. யாரும் முன்னாடி இது பின்னாடி நடக்கவோ பின்னாடி இருந்து முன்னாடி வரவோ வரக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வீக் பாடிஸ். யாராவது போனாக்கா இங்க ஒருத்த குத்துக்கல்ல மாதிரி நின்னுக்கிறேன் இதுக்காக வந்து அவனை விட்டுருவான். இப்ப எத்தனை பேர் அந்த அம்மாவை பார்த்தீங்க? சொல்லு, பொய் சொல்லாம சொல்லு, எத்தனை பேர் பார்த்தீங்க? இதாங்க நம்ம இப்படி இருந்தா என்னங்க? மாதா இங்க மாதா சுருப்பு வேற, அதை பார்த்தேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அப்புறம் எங்கிட்டு கிடக்குது உறவு? கிடையாது, பொய். அத பொய்யை எப்படி உண்மையாக்கணும்னு வரேன். முதல்ல அங்கத்தினர்களோடு உள்ள உறவுகள் அது சரி செய்யப்படணும். வச்சிருக்கிறீங்களா கூட, அவங்க கிட்ட நீங்க நல்லா பேசிட்டாலே நீங்க மாதா கிட்ட உறவோடு தான் இருக்கிறீங்க. அதான் ஆண்டவர் சொன்னாரு, கண்ணால் காணும் மனிதனோடு உன்னால உறவு வைக்க முடியல, பேச முடியல, செய்ய முடியல. காணாத எத்தனை பேர் மாதாவை பார்த்துருக்கிறீங்க? கை தூக்கி பார்ப்போம். ஒரு இளவும் கிடையாது. பார்த்துருக்கிறீங்களா? ஆனா சில பிசாசுங்க சொல்லும், ஐயோ மாதா என் கனவுல. இவரு பெரிய லோடு, இவரு கனவுல மாதா வர எல்லாம் வரலாம் மாட்டாங்க. அவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் சுத்தமானவங்க கிடையாது. சுத்தம் இல்லாதவர்கள் மத்தியில் தான் சுத்தமான தெய்வம் தங்கும். எல்லாம் நினைக்காதீங்க, நீ சுத்தம்னாக்கா உங்ககிட்ட கடவுள் கிடையாதுன்னு அர்த்தம், புரியுதா? தகுதி இல்லாதவர்களை தகுதியாக்கி கொள்வதுதான் கடவுளின் வேலை. ஆனா நான் நல்ல மரியாதை இருக்க, எனக்கு எல்லா தகுதியும் இருக்கடி, என்ன தலைவி ஆக்குங்கடி, முடியாதுடி. அதனாலதான் நம்ம பாட்டு பாடுறோம், உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். ஒன்னா இருக்கணும். இந்த மரியாதை சேனல்ல சில பேர் ஜெபம் பண்ணுவான் பாரு, அப்படியே மூஞ்சு மலையே குத்தலாம் போல இருக்கும். எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஜீவன் செய்வேன் என்ற ஆண்டவரே. 2-3 பேர் உங்க வீட்டில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு குடும்பத்துக்கு நடுவில் கடவுள் இருக்கிறாரா? இன்னும் பிராக்டிக்கலா பேசுங்க. எத்தனை நாளைக்கு தான் அந்த திருச்சபையை ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு தான் குடும்பங்களை ஏமாத்தி ஒரே வசனம்டா,
என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவே. அப்படி பேசவே இல்லைங்க கடவுள். இயேசுநாதர் அப்படி சொல்லவே கிடையாது. என் பெயரால், மை நேம். அதனாலதான் உங்க பேர் என்னது? மரியாயின் சேனை. அவங்க பேர்ல கூடணும். முதல்ல மாதாவுக்காக, மாதாவின் நாமத்தின் நிமித்தமாக நான் கூடியிருக்கிறேன். The name is important. இல்லைன்னா சுய கௌரவத்துக்காகவோ ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்லை எல்லாரும் என்ன பாராட்டுன்றதுக்காகவோ ஏதோ நான் சேவை செய்யணும்னு நான் கூடுறேன் அப்படின்னு ஆயிடும். அந்த நேம் பேஸ் என்னது? மாதாவின் சேனைகள். மாதா அப்படின்னு வந்துட்டாலே உன் மூஞ்சி அப்படியே மாறணும். மாதா மாதிரியே. எப்படி மாறணும்? மாதா மூஞ்சி பார்த்துருக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? பொய் பாரு. நான் இப்பதான் சொன்னேன் எவனும் மாதாவை பார்த்தது இல்லைன்னு. மாதா மூஞ்சி எப்படி இருக்குன்னு கேட்டவொடனே அப்படியே அளந்து விடுறது. இதெல்லாம் நான் எம்ஐ ராஜ் ஃபாதர் நம்ப மாட்டேன். ஆக பிரியமான பிள்ளை, ஏன் மரியாயின் சேனையெல்லாம் தயிர் கடையிற மாதிரி கடைவேன். ஏமாத்தவே முடியாது. எங்க போன உன் பணியை விடு. முதல்ல ஜெபம். ஓரா எத் லெபோரா. பிரேயர் அண்ட் ஆக்ஷன். பிரேயர் இஸ் த பேஸ். அதான் உறவுன்றீங்களா? உறவு வரவு அதான் அங்கதான் ஏற்படும் உறவு. அந்த பிரசன்ஸ்ல உட்கார்ந்து ஜெபி, அது ஆக்ஷனுக்கு கொண்டு போகும். நம்ம முதல்ல ஆக்ஷன். நான் ஆஸ்பத்திரியில 2 பேரை பார்த்துட்டு போயிட்டு வந்தோம்னா அவங்க செத்துட்டாங்கடி. நான் அந்த அக்கா வீட்டுக்கு போனேன், அந்த அக்கா வீட்டுல புருஷன் செத்தானா இப்ப அவளையும் சாவச்சிட்டேன். இதெல்லாம் டுபாக்கூர் மேல செய்யப்படாது. மாதா உண்டு. நீங்க இயேசுநாதர் பெயர் சொல்லி ஏதாவது செஞ்சீங்கன்னா கூட இயேசுநாதர் ஒரு வகையில மன்னிச்சிருவாரு. அவங்க அம்மா பேரை சொல்லி ஏதாவது பண்ண தீந்த, அவங்க அம்மா பேரை மட்டும் சொல்லி எதுவும் அநியாயம் பண்ணிடக்கூடாது. அது அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவரே பண்ணல. ரசமாக்குடா ஆர்டர். எப்படியாப்பட்ட தாயா இருந்தா ஒரு ஆர்டர் பண்ணுவா. சரி நீ சொல்லி பாரு, போய் உன் பிள்ளைகிட்ட சொல்லுமா, அம்மா லூஸ் மாதிரி பேச வாய் முன்னு போமா. உன்னால உன் பிள்ளைகிட்டயும் உன் பொண்ணுகிட்ட ஆர்டர் பண்ண முடியுமா? கேட்டா நான் பெத்தேன் நான் பெத்தேன் நான் சுமந்தேன். அதே டயலாக் 10 மாசம். எந்த பசுமாடாவது தான் கண்ணு குட்டிக்கிட்ட சொல்லுதா? இந்த மனுஷன் மட்டும்தான். நீங்க செய்யற மிகப்பெரிய தியாகம் ஒரு குழந்தையை பெற்று அதையே சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. இல்ல டாய் ஆச்சு டவுசர் இப்பதான் சொல்லியிருக்கிற யாரு காட்ஸ் வாலண்டியர்ஸ் யாராவது 2-3 பேர் இருங்க. இல்ல குழந்தை குட்டியோட வந்துட்டீங்களா? சாமி இது ஃபேமிலி கேதுறீங்க. இந்த குழந்தைய பாராட்டணும். அது ஏதோ பாவம் எல்லாரையும் பறி கொடுத்துட்டு முன்னாடி உட்காந்துக்குது. அமைதியான குழந்தை. வெரி குட். ஆக பிரியமான பிள்ளைகளை கவனமா சிரிச்சுக்கணும். அதே நேரத்தில் விஷயத்துக்கு வந்துடணும். என்ன மாதிரி கடுமையாக நகைச்சுவையோடு பேச முடியாது. கடுமையா பேசுறேன், ஆனா உனக்கு அது கொஞ்சம் வலிக்க கூடாதுன்றதுக்காக வேற ஒண்ணு இல்லை. ஆக ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது. அந்த மாதாவை எடுத்துங்களேன். கடவுளே சரி, அது முதல்ல அந்த உறவை சரிப்படுத்திங்க. என்ன உங்க அங்கத்தினர்களுடைய உறவு சரியாக இருந்தால் மாதாவின் உறவு ஆசீர்வாதமாக இருக்கும். அங்க இருக்கிற தலைமை, அங்க இருக்கிற சாமியாருங்க, அங்க இருக்கிற சிஸ்டமாருங்க, அங்க இருக்கிற பங்கு மக்கள், அவங்களோட மரியாயின் சேனை ஒரு சுமூகமான உறவுல இருக்கணும். நாங்க தனி படடி, நீங்க உங்க பங்கு பேரையோட சேராது. அது கிடையாது. அது அல்ல. குடும்பம் என்பது ஒரு, அந்த பங்கு என்பது ஒரு குடும்பம். அதுல நீங்கள் ஒரு அங்கத்தினர்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? திருச்செம்பை என்பது ஒரு உடல், அந்த உடலின் உறுப்புகள் நீங்கள். அதான் சொல்றாரு. we are all parts of the body, parts of the parish. நீங்க இல்லைன்னா பங்குக்கு அஸ்திவாரம் போயிடும். என்ன அஸ்திவாரம்? சாமியார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலைல போய் பங்கு சாமியார் நான் இல்லைன்னா அஸ்திவாரம் ஓடிடும். நான் சொன்னது ஜெப அஸ்திவாரம்.
நீ பாட்டு வேற எதையாவது தூக்கி சுமந்துக்கிட்டு போற. ஜெபம், prayer should be the base and basic foundation for Maria in Sene. Prayer. ஆக 3 விஷயம் தான் மாதா கிட்ட இருந்து நீங்க உறவோட இருக்கணும்னா 3 விஷயம். ஒன்று, தாட்சியான உறவு நிலை. 2, உதவிகள் மூலமாக செய்கிற உறவு நிலை. 4வது, பகிர்தல் மூலமாக உறவு நிலை. இந்த 3ஐயும் செய்தவள் மரியாள். கடவுளே எல்லாருக்கும் தோன்றினார் இல்லையா? God appeared to everyone. எல்லா ப்ராஃபட்ஸுக்கும், எல்லா இறைவாக்கினர்களுக்கும் எல்லாருக்கும் தோன்றினார் இல்லையா? தோன்றாரா இல்லையா? பைபிள படிக்கிறீங்களா இல்லையா? தூக்கம் வந்துச்சுன்னா எந்திரிச்சு போயிடணும். என் முன்னாடி யாராவது என்ன முடிஞ்சது கதை. நான் அமாவாசை சாமியார், அச்சரப்பாக்கத்தில் இரவு ஜெபம் நடத்துற சாமியார் 18 வருஷமா. ஏன் முன்னாடியே நைட்ல தூங்குற மாதிரி பகல்ல தூங்கிட்டு இருந்தா முடிஞ்சது. அங்கேயே நான் நேரம் வந்து உதைப்பேன். இப்ப நீ பகல்ல தூங்குனேன்னா உன்னை எப்படி உதைப்பேன்னு எனக்கே தெரியாது. மான பங்கம் போயிடும். ஓகே ஃபைன் குட். ஏன்னா ஏற்கனவே ஃபெயில் ஆகிக்கிறீங்க சப்ஜெக்ட்ல, மாத்தி தேய்ச்சிட்டீங்கல்ல, அதுலயும் நீங்க அவுட்டு. யாரும் இங்க பேசுறதுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா எல்லாம் ஃபெயிலு, ஆவரேஜ் கூட கிடையாது. அதனால அதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றேன்னா, தாழ்ச்சி. இப்படி இருக்கிறவன் பள்ளத்தை நோக்கி தான் தண்ணீர் ஓடி வரும். பள்ளத்தை நோக்கி தான் தண்ணீர் ஓடி வரும். எந்த இதயம் தாட்சி என்ற பள்ளத்திலே இருக்கிறதோ அதை நோக்கி தான் அருள் ஓடி வரும் இல்லையா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, ட்ரெஸ் மட்டும் சூப்பரா போட்டு வந்துக்கிறீங்க, அதுக்கு ஏற்றபடி மூஞ்சியும் கொஞ்சம் கலகலன்னு இருக்கணும். நல்ல புடவை கட்டிக்கிட்டு செயின் போட்டுக்கிட்டு ஏதோ கழுத்துல ஏதோ புதுசா எவனோ தாலி கட்டிக்கிறான். என்னது அது? ஐடி. நான் யாருக்கிட்ட மரியாதை புள்ள எந்த ஆள்ரா தாலி கட்டி விட்டான் அப்படின்னு பார்த்தேன். சரி விடு, நல்லா தான் இருக்கு, இது எவனும் திருட மாட்டான். ஆக பிரியமான பிள்ளை, மரியாயின் சேனைக்கு என்ற அணிகலன்கள் உண்டு. இப்ப நீ கழுத்துல போடுறத மனசுல போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால்தான் ஆண்டவர் மிக அழகாக எல்லாருக்கும் தோன்றிய தேவன் ஏன் மரியாளுக்கு தோன்றவில்லை? என் கேள்வி அதான். நீ கடவுள் தானே, எல்லா இறைவாக்கினர்களுக்கும் தோன்றி பேசினியா இல்லையா? எல்லாரையும் கூப்பிட்டியா இல்லையா? எரேமியாஸ் வா, எசையா வா, எசேக்கியேல் வா, மோசே வா, அபிரகாம் வா, எல்லாரையும் கூப்பிட்ட. ஆனா ஒரு புயலும் உருப்படி கிடையாது. கூப்பிட்ட ஒன்னும் உருப்படி கிடையாது. உருப்படி கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? தகுதி இல்லை. முதல்ல நீங்க நினைச்சீங்க இந்த மரியாயின் சேனைக்குள்ள இருக்க எனக்கு தகுதி இல்லை, தேவன் என்னை தகுதி உள்ளவராக மாற்றி இருக்கிறார். அதுதான் தாழ்ச்சி. என்ன ராஜா, ரொம்ப போடாத, முன்னாடி போயிட்டு போறேன். ஆக பிரியமான பிள்ளைகளை, தாழ்ச்சி அது ஆண்டவருக்கே தாழ்ச்சி. யாரை பார்த்து? மரியாதை பார்த்து. நீ ஊருக்கெல்லாம் காட்சி கொடுக்குற, ஊர்ல இருக்கிற இறைவாக்கிறெல்லாம் கூப்பிடுற, நேரா மாதா கிட்ட ஏன் உன்னால நேரா பார்த்து பேச முடியல? எதுக்கு உன் தூதனை அனுப்புகிறாய்? தூதன் யார்? தேவனின் வார்த்தையை சுமப்பவன். அவன் ஒரு அசிஸ்டன்ட். வானக தூதர் ஒரு அசிஸ்டன்ட், எடுபடின்னு வச்சுக்க. கடவுளுடைய எடுபடி யாரு? வானக தூதர். நல்லா கவனிச்சுக்க, பைபிள் இருந்து தான் பேசுறேன், என் சொந்த கதையை பேசிக்கிட்டு இல்லை. எல்லாம் ஒரு மாதிரி இது எங்கடிக்குது பைபிள்ல. பைபிளை சொல்லி சொன்னாக்க பட்டு புரிஞ்சிருமா உனக்கு? ஒன்னும் புரியாது. ஆக பிரியமானவர்களே சொன்னாங்க, எல்லாரையும் பார்த்தார் ஆண்டவர். பட் மாதாவை ஏன் பார்க்கல? மரியாதை சேனை கண்டுபிடி. கடவுள் நேரம் வந்திருக்கணும், அதுவும் பெரிய வேலை. அவருக்கு ஒரு பிள்ளைய பெற்று கொடுக்கணும். பட் அவரு தான் நேரம் வந்து பேசணும். சம்பந்தி வந்து பேசணும்ல, ஏன் இங்க பேசலையே? இங்க மாதா தனியா இருக்கு. மாதா கிட்ட சமணம் சமைச்சு. மாதாவுக்கு என்ன வயசு? 13 வயசு. 13 வயசு பொம்பளை கிட்ட, பிள்ளை கிட்ட ஏன் கடவுள் நேரடியாக பேசவில்லை? என்னம்மா எழுது, நீ பைபிள், புது பைபிள் எழுது, சொல்லு. முன் குறிச்சு வச்சாங்க, பின் குறிச்சு வச்சாங்கன்னு பைபிள் வசனத்தையே சொல்லக்கூடாது. எனக்கு என்னன்னா, நீ எல்லாரையும் பார்த்தல்ல, நீ ஏன் மாதாவை பார்த்து சொல்லல? பயந்துட்டாரா? நீ எந்த ஊர்ல இருந்து வர?
உன் புருஷனுக்கு உன்னை பார்த்து பயமா இருக்கா? நம்ம என்ன பதில் சொல்றோமோ அதான் நம்ம குடும்பம், வேற ஒண்ணும் கிடையாது. உள்ளத்தில் இறைவி நின்று வாய் வீசும். வீசுறதும் அதான், பேசுறதும் அதான். ஐ மீன் ஸ்மெல்லிங். ஆக பெரியமான பிள்ளைகளே, கடவுள் ஏன் தோன்றவில்லை கடவுள் மரியாளுக்கு? ஏனென்றால் மரியாளின் குணங்களும் அவளிடம் காணப்பட்ட உயர்வான எண்ணங்களும் அவருடைய டிசிப்ளினும் அவளுடைய ஒழுக்க நெறிகளும் கடவுளையே மயக்கி போட்டது. எப்போ நான் வரமாட்டேடா, அந்த பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளைதான், அது ஐயோ சாமி, அது சூப்பர், அது சூப்பர், அதுகிட்ட நான் வரமாட்டேன். எப்பா தூதர், நான் சொல்றத நீ மட்டும் சொல்லிட்டு வந்துருந்தேன். கடவுளே மரியாளிடம் மயங்கினார். பிகாஸ் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் மேரி. மாதாவின் குணத்தை பார்த்து கடவுளே மயங்கினார். நம்ம மயக்கமெல்லாம் இல்ல, மயக்கம் என்ன, அந்த மயக்கெல்லாம் கிடையாது. இது கரெக்ட் கரெக்ட். பத்தியா, அதே பாவியை தூக்கி அம்மா வாக்கினா உன்ன மாதிரி பொம்பளைங்க வாழ வைக்குமா? நான் தெரியாம தான் சொல்றேன். இதே மாதாவை வாழ வச்சுதான் அந்த பொம்பளைங்க வாழ வச்சுதா? ஒருத்தையும் வாழ வைக்கல. அவ்வளவையும் பைபிள் எழுதுனா நீ மாதாவை கும்பிடவே மாட்ட. அவ்வளவு கேவலமாக அந்த உலகம் அந்த பெண்ணை பார்த்திருக்கும். கணவனே இல்லாமல் கருத்தாங்கி இருக்கிறான், கல்லால் ஆடுறான் அவளை. இதையெல்லாம் தாங்குவதற்கு பலவீனமான ஒருத்தரை நிப்பாட்டினா விழுந்துருவான். அதனால்தான் பலம் இறைவனின் தாய், அது பலம். இறைவன் தாயே பலவீனம்னாக்க எப்படி நம்ம நம்மளுக்கு ஈக்குவலா வச்சு நம்ம சாமி கும்பிட முடியும்? அதனால ஆண்டவர் தலைமுறையிலும் என்னை பேருடையால் என போற்றுமே. அதனால மரியாளுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் அவளுடைய கேரக்டர். நான் இப்ப யாராவது பார்த்து கேட்டேன்னு வச்சுங்களேன், நீங்க யாரு அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க யாரு? Who are you? இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். நீங்க யாரு? நானு அவள்தான். தெரியாது. உங்க வீட்டுக்காரர் யாரு? தெரியாது. பேரெல்லாம் சொல்லாதீங்க. அன்னைக்கு கூட நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ராஜு 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 வா 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 வா. என் பேர் எம்ஐ ராஜு. ராஜு வா வான்னா எனக்கு முன்னாடி ஒரு குட்டி நாய் போகுது. ஆக்சுவலா நம்ம பேரெல்லாம் நாய்க்கு பூனைக்கு பேய்க்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டான். இப்ப வைக்கிற பேரு கத்தோலிக்க பேரு கூட இல்ல. நிறைய பேரு பாரு டிங் டும் டம் டிங் கம். தான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலாம், கணவன் மனைவி 2 பேரும். ஏ எங்க அப்பா பேரை வைடி குழந்தைக்கு. அவ சொல்றா எங்க அப்பா பேரை வையா. சரி அதெல்லாம் வைக்க முடியாது. பயங்கர சண்டை 2 பேருக்கும். சரி பக்கத்து வீட்டுக்கார பார்த்தான், இன்னும் ஒரே சண்டையா இருக்க. அவன் பாரு என்னக்கா சண்டை 2 பேருக்கும்? பேர் வைக்கிறதுல சொன்னீங்கவா. உங்க அப்பா பேர் என்ன? ஜானு. ஜானு. உங்க அம்மா பேர் என்ன? பால். வை ஜான் பால் வச்சுக்கோ. ஓகேவா? ஜான் பால் செபாஸ்டியன் வச்சிருப்போ. போயாச்சிடலாம். அந்த பொம்பளைக்கு தோணுது ஜான் பால் ஜானு அவங்க அப்பன், பாலு எங்க அப்பன், இவன் செபாஸ்டியன் எங்க இருந்து வந்தான்? அவன்லாம் அது எங்க அப்பன் பேரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். நம்ம பிரச்சனையை ஊர் பிரச்சனையை ஆக்கினேனா இதான். இப்ப நிறைய மரியாதை தாம் பங்குல இருக்கிற பிரச்சனைய, ஏக்கா உனக்கு தெரியுமா நாங்க பிரசிடத்துல ஒரே பிரச்சனை, உங்க பிரச்சனை எப்படி போகுது? எங்களுக்கு தாண்டி பிரச்சனை, மொத்தத்துல எல்லாமே பிரச்சனை. ஏய் பிரச்சனை இருந்தாதான் அது ஏதோ செய்யறீங்கன்னு அர்த்தம். அமைதியா போகுதுன்னா நீங்க ஒன்னும் பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாருமே தகுதி இல்லாதவர்கள். நான் மெட்ராஸ் டைசஸுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். மெட்ராஸ்ல மறை மாவட்ட குருவாகலாம். அப்போ ஃபாதர் சொல்லிட்டேன், நீ ரொம்ப குறும்பா இருக்க, பார்த்தாலே தெரியுது இல்ல, நீ எல்லாம் எப்படி சாமியார் ராணியோன்னு நிறைய கேட்டுக்கிட்டு கிடக்குது. அது எனக்கே தெரியல, உனக்கு எப்படி தெரியும்? அதை கேட்டாங்க. இது ஆண்ட்ரூ ஃபாதர் இவங்கெல்லாம் நாங்கள் கிளாஸ்மேட்டு. என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, நீ ஆக முடியாது தம்பி, நீ ரொம்ப ஜோக்கா பேசுற, ஜோயலா இருக்கிற, ரொம்ப அடம் பிடிக்கிற, அங்க ஓடுற இங்க ஓடுற, இது செட் ஆகாது, போயிடு அப்படின்ட்டாங்க. சரி வந்துட்டேன். எங்க அம்மா கிட்ட வந்தா, எங்க அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா என்ன அனுப்பிச்சிட்டாங்கம்மா செமினரியில இருந்து.
ஒரு ஆத்தா எப்படி பதில் சொல்லணும்? அப்படியே ராஜா கவலைப்படாதரா, வேற இடத்துல அவ்வளோ சொல்லணும்ல. எங்க அம்மா சூப்பர் ஸ்டார், எனக்கு அப்பவே தெரியும்டா நீ வந்துருவேன்னு. அது அன்பால சொல்லிச்சு. இந்த மாதிரி ஒரு ஜோக்கான புள்ள வீட்டில் இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளை சந்தோஷமா. நீ எல்லாம் எதுக்கு சாமர் சீரியஸாக ஒன்று அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லலாம். எங்க அப்பா கிட்ட போன எப்ப அனுப்பிச்சிட்டாங்க பாப்பேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. நற்கரணைக்கு முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவர் கூப்பிட்டா போ, இல்லைன்னா இல்லை. என்னால ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட போ. அப்ப நான் உடனே நமக்கு ஜெபமும் வரல, பாட்டு வரல, ஒன்றும் வரல. ஒரே ஒரு 4 லைன் தான் வந்துச்சு. உன் திருயாழிலன் இறைவா பல பந்தரும் நரம் உண்டு, என்னையும் ஓர் சிறு நரம்பனவே அதில் இணைத்திட வேண்டும் இசை அரசே. அப்படித்தான் பாட்டை ஃபீலிங்கோடு பாடுங்க. என்ன தேரையாழிலன் இந்த மாதிரியா சென்னை கூட சிலது பாடும் பாறேன். தலை மேல அடிச்சுக்கணும். இப்ப பாடுங்களா ஒரு ட்ரையல். ஞானம் நிறைக்க இன்னைக்கு பாடுங்க. கோயில் தூக்கி போட மாதம் இருப்பார். ஏன்னா மாதவுடைய வேலை சொல்லுகிறேன். நல்ல கைத்து பாருங்க. தாங்கிய ஆலயமே ஞானம் நீரைக்கண் நீகையே. எப்படி பார்க்கலாம்? பாவ நீழலே அணுகா. நல்ல கவனி. பாதுகாத்தான் உன்னையே பரமன். பின்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் கை இப்படி ஆயிடும். கை தட்டாம பாடினீங்கன்னா கை இப்படி ஆயிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல வரும் ஹார்ட் அட்டாக்கு, பிபி எல்லாம். எங்க கை தட்டுமோ அங்க தட்டிக்கும். சும்மா எவனோ இழிச்ச வாய வெள்ளை சட்டை போட்டுன்னு வரேன்னா மானகட்ட பிசாசுங்க. எங்க தட்டமோ அங்க தட்டு நல்லா இருப்ப. பாடி அப்படி ஷேக் பண்ணு, அப்பதான் கவனிக்க முடியும். இன்னும் என் டைம் இருக்கு, புரியுதா? இன்னும் எனக்கு டைம் இருக்கு. நிப்பாட்ட சொன்னா கூட நிப்பாட்ட மாட்டேன். பாவ நீழலே அணுகா பாதுகாத்தான் உன்னையே பரமன். பாவ நீழலே அணுகா தாய் உதராணி தரித்திடவே தனதோரமல செல்ல மென கொண்டார் ஞானம் நீரை கண்ணி. மரியாதை செல்ல இப்படி நல்லா குதூகூலமா பாடுங்க. ஸ்டார்டிங் போதும் போதும் போதும். அப்புறம் நான் ஓடிட்டு போறேன். அதனால அப்படியே ஒரு ஃபீலிங்கோட இருக்கணும். உறவு என்பது உணர்வு. உறவுன்றாங்கல்ல, அது உணர்வு, உணர்ச்சி. அந்த உறவு வைக்கணும்னா we need a character. கேரக்டர்னா குணம். எல்லாருக்கும் உறவு கிடைச்சிடாது, எல்லாருக்கும் உறவு கிடைக்காது. அந்த கேரக்டர் இருக்கணும், அந்த குணம் இருக்கணும். நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட ஏன் பேசுறீங்க? அது ஏதோ ஒண்ணு உன்னையும் அவரையும் இணைக்கிறது. அதனாலதான் உறவு வருது. இந்த லவ் சொல்றாங்கல்ல, எப்படி லவ் சொல்றாங்க? அது எப்படி ஏன் பொய்யா மாறுது? சில நேரங்களில் பொய்யா மாறிடுது இல்ல, ஏன்னா உண்மையான பண்புகளை கண்டுபிடிக்கவில்லை, குணநலன்களை கண்டுபிடித்து வருகிற உறவு நீடித்து நிற்கும். பிரைஸ் தி லார்ட். மரிய வாழ்க. பழக்க தோசையில பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டேன். உங்களுக்கு மரிய வாழ்க சொல்லணும் இல்லையா? ஆமா ஆமா, பெரு மூஞ்சி போ. ஆக நான் சொன்னாக்க உடனே பிரைஸ் தி லார்ட் சொன்னா மட்டும் என்னவா? அது ஆமா 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 ஆமா, நான் சும்மா சொல்லுவேன் உடனே நான் தலையாட்டு. இப்படித்தான் மாட்டிக்கிறது எல்லாம். நான் வந்தா கொஞ்சம் உஷாரா இருங்க. என்ன பதில் சொன்னாலும் மாட்டிக்கிட்டு திருன்னு முழிப்பேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், புரியுதா? எல்லா சாமியார மாதிரி நம்மள நினைக்க கூடாது. ஃபைன். அதனால கேரக்டர் ஒன்னா இருக்கும். இப்ப மாதாவோட உறவு வைக்கணும்னா, மாதா எனக்கு உறவா மாறணும்னா, உன் கேரக்டர் அது கேரக்டர் ஒத்து போகணும். நீ மரியாதை செயல இருந்தா தாய் செயல முடியாது, அது குடும்பம் தூக்கி போடாதெல்லாம்.
அதெல்லாம் தூக்கி போட. அது குடும்பம். நீங்க குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கிறீங்களா சண்டை போட்டுக்கிறீங்களா அது வேற விஷயம். எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன? மாதாவோட உறவு. புரியுதா? இந்த தாய் சேய் குடும்பம் அதை தூக்கிட்டு வராது. அது பயங்கர கன்றாவியா இருக்கு. எல்லாருக்கும் 2 கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் 2 கல்யாணம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் 2 கல்யாணம். எனக்கும் ஒரு கல்யாணம். நீ கல்யாணம் பண்ணி வச்சுக்கிற பொண்ணு பேர் என்ன? செல், மொபைல். புருஷனை விட முக்கியமா அதான் இருக்குது. அதை மூஞ்ச துடைக்கிறதும், அதுக்கு சார்ஜ் குத்துறதும், அதுல சிரிக்கிறதும், அதுல போறதும். 2 பொண்டாட்டி. சில பேர் 3ஆ வச்சுக்கிறான் செல்ல. ஆக அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் குடும்பம் நடத்துகிறார்கள். இளம் வாலிப பெண்களும் ஆண்களும் குடும்ப தலைவிகளும் அது கூட குடும்பம் நடத்துறாங்க. அதனால குடும்பத்துல இனிமேல் சந்தோஷம் சமாதானம் வர்றது ரொம்ப 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 சுந்தரி இருக்கிற வரைக்கும், ஆடம்பராக இருக்கிற வரைக்கும் கஷ்டம். வராது. பிராக்டிகலா பேசணும். இனிமேல் குடும்பத்தில் சமாதானம் வராது. ஜெபிக்கிறவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். மரியான் சேன்ல இருக்கிறது கூட குடும்பத்தில் இருக்கிற ஹஸ்பண்டையும் பிள்ளையும் உட்கார வச்சு உன்னால ஒரு 10 அருள மரியாதை சொல்ல வச்சுட்ட சபாஷ் சொல்ல வைப்பே. நீ கோயிலோடு நிப்பாட்டிக்கோ. இங்க வந்து அருள மாதிரி அதோட அங்கதான் உன் நடிப்பெல்லாம். எங்க கோயிலோட உன் நடிப்பு, யூனிஃபார்ம். இங்கெல்லாம் அதே டீச்சர் புருஷன்கிட்ட போய் நீ சொல்றது தப்புன்னு சொல்லி பாரு. ஸ்கூல் காம்பவுண்டோட ஓவர். அதுக்கு மேல நீ வைஃப் ரொம்ப மீறினா எடுப்பேன் நைஃப். அதெல்லாம் சும்மா கதை. நம்ம ஒரு போலியான ஒரு வாழ்க்கையில ஏதோ வெந்ததை தின்னுட்டு வேகாத தின்னுபிட்டு அப்படியே போய்கிட்டு கிடக்குறோம். அவ்வளவுதான். யார் அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா? நான் ஆஸ் அ பிரீஸ்ட் நான் சந்தோஷமா இருக்கிறேன். 8 வருஷமா ஏராளமான நோய்கள், வலிகள், வேதனைகள், ஆபரேஷன்ஸ் எல்லாம் இருந்தும் ஒரு வாரம் படுப்பேன், அடுத்த நாள் எந்திரிச்சு பேசுவேன். முடியுமா? இயேசுநாதருக்கு சேலஞ்சு விட்டுருக்கிறேனே. டேய் பாத்துருவோம். நீ அதிகமா பாடுபட்டியா நான் அதிகமா பாடுபட்டேன். அப்படி வாழ்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாரும் ஏன்னா சந்தோஷமா என்ன அடுத்த ஜென்மன் இருந்தா அவர் தான் எனக்கு வீட்டுக்காரா வரணும். கை தூக்கு பாப்போம். 1 2 மரியான் சேனல்லே ஆள் கம்மியா இருக்கு. புருஷங்காரங்களா எங்கேயா இருக்கிறீங்க? ஓ அவங்க வரலையா? அடுத்த ஜென்மத்துல போதுனப்பா சாமி இந்த பிசாசை வச்சு இதுல வாழ்ந்தது. அவரை கேட்டா கூட அப்படிதான் சொல்ல. அடுத்த ஜென்மன்னா அண்ணன் இதே பொட்டாட்டி வேணும்னு கேட்பீங்களான்னு கேள சாமி. உன்னை வச்சு குப்பை கொட்டுறது ஒரே ஒரு ஆளு. மானம், சூடு, சொர்ண, பீலிங்ஸ் எதுவும் இல்லாத ஒரே ஆளு. அதையும் மூடிட்டான். கடவுள் இருக்கிறதுனால நீ இருக்கிறாய். அவ்வளவுதான். நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் மழையும் வெயிலும் புயலும் காத்தும் மழை பெய்யும். அப்படிதான் ஒருத்தன் போன் பண்ணானா. ஹலோ இன்னும் நான் டாபிக்கே வரல. அவ போன் பண்ணானா. ஹலோ ஏன்டா நீ மெட்ராஸ்ல அந்த பொண்ணை கட்டின, அங்க ஏன்டா வீடு வாங்கின, வீட்டுல எவ்வளவு தண்ணி போகுது? தூத்துக்குடில இருந்து போன் பண்றான். ஏன்டா அப்படி பண்ற? ரொம்ப தண்ணி போகுது நம்ம வீட்டுல, அந்த பொண்ணை விட்டுறா, அங்க வேணாடா, மழை வருதுடா தண்ணி வருதுடான்னு சொல்லிட்டு போனை வைக்கிறதுக்குள்ள அவன் வீட்டுல தண்ணி. இதாங்க வாழ்க்கை. இதான் வாழ்க்கை. எப்போ எங்க என்ன யாருக்கு நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஒரே உத்தரவாதம் ஆண்டவன் இருக்கான், அவன் பார்த்துக்குவான். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். ஆக இன்னைக்கு மாதாவுக்கும் உனக்கும் உறவு வேணும்னா கேரக்டர் ஒத்து போகணுமே. கொஞ்சமாவது ஒரு கேரக்டர் உறவுன்னு சொல்லி வந்துட்டீங்க. நான் ஆண்டவருடைய அம்மான்றதுனால நான் மாதாவுக்கு கும்பிடு போட்டு நான் போறேன். ஆனா மரியான் இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு உறவான். நம்மள மாதிரி இப்ப 14ஆம் தேதியிலிருந்து நடிக்க ஆரம்பிப்பீங்க பாருங்க. மரியான் சேனை அத்தாடி இந்த 14ஆம் தேதி ஆரம்பிச்சுதானா அந்த நடிப்பு பயங்கரமா இருக்கும். அந்த நடிப்பு சிலுவை பாத படத்தை அன்னைக்கு தான் பார்ப்பாங்க. அதை பார்த்து ஒரே நடிப்பு. மரியான் சேனைக்கு ஒரு டைம் கொடுங்க ஃபாதர், நாங்க வரணும். முதல்ல ஒரு உறவு வரணும், ரிலேஷன்ஷிப் வரணும்னா கேரக்டர் ஒத்து போகணும். அந்த கேரக்டர் என்னது? ஃபர்ஸ்ட்
தாட்சி. தாட்சி அதான் the first character to unite Mother Mary and you. humble. மரியாதை சேனைக்கு அந்த தலைவி ஒரு மாதிரி சொல்லும், அக்கா நீங்க ரொம்ப லேட்டா வரீங்க, இப்படி எல்லாம் வராதீங்க. சரிம்மா, அடுத்த தள்ள நீ யார் எனக்கு சொல்றதுக்கு? முடிஞ்சது. சாமியார கேள்வி கேட்க மாட்டேன்னா நீ என்ன? ஃபாதர், ஃபாதர் நீ என்ன தப்பு பண்ற? முதல்ல தாட்சி இருந்தால் உறவு வரும். எப்பா 11:30 தான்ப்பா ஆரம்பிச்சேன், ஏன்பா உயிரை எங்க போனோமா? இவன் நெருங்கிய நண்பர் எம்ஏ ராஜ், அவர் அப்புறமா வச்சு செய்யறாரு. சரி, ஃபாதர் சுருக்கமா முடிக்க சொல்லிட்டாரு. ஏன்னா நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்கான். என்ன மாதிரி எவனும் இன்ட்ரெஸ்டா பேச மாட்டான், அது வேற விஷயம். நீ என்ன ஆளவனா கூப்பிடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கெத்து தான், ஓகேவா? சொல்றத டப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஒத்து போகணும், அதை மட்டும் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் எங்க உருவாகுதுன்னா, அருள்மிக பெற்றவளை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றில். இப்போ இதே வார்த்தையை நான் மரியாதை சேனல் இருக்க தலைவி, நீ கொஞ்சம் நல்லா அழகா இருக்கிற, நீ நல்ல புடவை கட்டிக்கிற, நல்ல யூனிஃபார்ம் போட்டுக்கிறேன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? காலாலே நிலத்திலே அதே தான். ஆனால் ஃபாதர்ஸ்க்கு கை தட்டுங்க பார்ப்போம். பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க, நான் சின்ன ஆளு, அப்படியாவது வயசை குறைச்சிக்குவோமே. ஃபாதருக்கு ஃபாதர் தும்மா, ஐயோ வணக்கம், வாங்க பிலிப், வாங்க ஃபாதர், வாங்க எல்லாம் வாங்க வாங்க, நான் போறேன். ஆக அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் தாழ்ச்சி. அது இருந்தால் ஏதாவது ஒரு கேரக்டர் ஒத்து போனாதானே ஒரு உறவு வரும். நீங்க மாதாவோட உறவு, அவங்கள விட்டுருங்க, என்ன பாருங்க அம்மா, யோகா வரும். ஆக the first character should unite. ரெண்டு பேரையும் ஒன்னாக்கணும்னா மரியாயின் சேனையில் இருப்பவர்களே கொஞ்சம் தாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள். அந்த தாட்சி இருந்தால் நீயும் மாதாவும் நல்ல உறவோடு இருக்கலாம், இல்லையா? அந்த தாட்சி போச்சுன்னா நீ எந்த பணியும் செய்ய முடியாது. இங்க வர வர ராஜேஷ் வா, திருவருக்கடெல்லாம் கை தட்டுமே. வெரி குட் ராஜேஷ், வாங்க. ரெண்டு பேட்ச் ஒன்னா இருக்குதா? ரெண்டு ஒரே சபை, நற்கரண சபை. வெரி ஃபைன். ஸோ ரெண்டாவது டைம் ஆயிடுச்சு, அதனால நான் முடிச்சிடுறேன். நிறைய ஒவ்வொன்றுத்துக்கு விளக்கம் சொல்லணும். இன்னொரு நாளைக்கு நீங்க கூப்பிடுங்க, நான் வரமாட்டேன், புரியுதா? அதை ஃபர்ஸ்ட் தாட்சி, செகண்ட் பகிர்தல். செகண்ட் பகிர்தல். நமக்கிட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சியை, அந்த ஒரு திறமையை, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை மரியாயின் சேனை பகிர்ந்து கொள்ளுகிறவராக இருந்தால் உறவு இருக்கும். மாதா யாருக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க? எலிசபெத். அந்த பகிர்தல் முதல்ல தாட்சி, இரண்டாவது பகிர்தல். கிடைச்ச அந்த மகிழ்ச்சியை, கிடைச்ச அந்த ஆசீர்வாதத்தை, கிடைத்த அந்த அங்கீகாரத்தை, கிடைத்த அந்த வாய்ப்பை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது நீ மாதாவோடு உறவோடு இருக்கிறாய். அதனாலதான் எலிசபெத்துக்கு போறாங்க. எலிசபெத்துக்கு வயசு என்ன? வயசை கேட்டா உனக்கு எங்க தெரிய போகுது? உன் வயசே மாத்தி மாத்தி சொல்லுவேன். வசதிக்கு ஏற்றபடி பார்த்து சொல்லுவீங்கல்ல. ஃபாதர் கேட்டா ஒரு வயசு, பக்கத்து வீட்டுக்கார கேட்டா வேற ஒரு வயசு. என்ன கலட்டா பண்றீங்களோ உங்க மனசாட்சிக்கு தெரியும், ஓகேவா? அதனால பகிர்தல். என்ன பகிர்தல்? என்ன பகிர்தல்? பணத்தை கொடுத்தாங்களா? நகையை கொடுத்தாங்களா? மாதா இந்த அடி வச்சுக்கிட்டு, பாட்டி வயசான காலத்துல ஒரு பிள்ளைய பெத்துக்கிற, நீ வச்சுக்கோ, உனக்கு பிறக்கிற திருமுழுக்கு யோவானுக்கு இந்த நெக்லஸை போடு அப்படின்னா போட்டாங்க? என்ன பகிர்தல்? ஜஸ்ட் வேர்ட்ஸ், வார்த்தை. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையே காமிச்சு கொடுத்துருவோம். நீ மாதாவோட உறவு வச்சிருக்கிறியா இல்லையா, இல்ல நீ மரியாதை அங்கத்தினரா அப்படின்னு. இங்க இருக்கிற எத்தனை பேர் தெருவில் கெட்ட வார்த்தை போடுறீங்க, வீட்டுக்கார கெட்ட வார்த்தை போடுறீங்க, பிள்ளைக்கு கெட்ட வார்த்தை சொல்றீங்க. பிள்ளைய பார்த்து எரும மாடு, பன்னி, நாய், பேய். அப்ப அவன் திரும்ப கேட்டான்னு வச்சுக்க, என்னையா பண்ணின்ற தாய் பண்ணி அப்படின்னா என்ன எப்படி இருக்கும்? ஆக அந்த பகிர்தல், நம் வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்ட உடனே எலிசபெத் வயிற்றுல என்ன துள்ளுச்சு? கொடலா? மகிழ்ச்சி. உன் வாயிலிருந்து வர வார்த்தை பங்குசாமியாருக்கு மகிழ்ச்சி தரணும், அங்கத்தினர்களுக்கு மகிழ்ச்சி தரணும். ஃபாதர் வாங்க, ஃபாதர், ஃபாதர் வாங்க, கைத்தட்டு மக்களா. சரி,
எல்லாரும் வெள்ளையும் சொல்லியுமா வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ நேரம் அதை சொல்லு, 2 மினிட்ஸா? இதை சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்து முன்னாடி உட்காந்து. ஆனால் எனக்கு எவ்வளோ தாழ்ச்சி பாருங்க, எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டது. செகண்ட் பாயிண்ட் பகிர்தல். முடியுதா? அடுத்த பகிர்தல்னா பணம், நகை, பொருள், அது செகண்டரி. அது 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 வேற. ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை, நல்ல வார்த்தை வச்ச வாயில் இருந்து. அக்கா நீ மட்டும் எலிசபெத்தை பார்த்து ஒரு ஏதாவது வார்த்தை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, வெளிநாட்டுல எல்லாம் கட்டி பிடிப்பாங்க இல்லையா, அந்த கட்டி பிடிச்சி 2 வயிறும். மாதாவுக்கு எத்தனை மாசம்? எலிசபெத்துக்கு ஆக 9 மாசம் கட்டி பிடிச்சிருக்குது. 2 மாசம் வயிறும் கட்டி பிடிக்கிறப்போ ஒரு சின்ன உராசம். அப்போ அவங்க காதுல ஏதோ சொல்லியிருப்பாங்கல்ல மாதா, அது நல்ல வார்த்தையா தான் இருக்கும். நீ மட்டும் அதை எலிசபெத்தை கட்டி பிடிச்சிருந்த, குழந்தையும் செத்து இருக்கும், தாயும் செத்து இருக்கும். நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை அந்த மாதிரி எத்தனை பேரை வாழ வைக்கிறது. வாழ வைத்தால் அதில் உறவு இருக்கும். நிறைய பேரை நம்முடைய வார்த்தையில சாகடிக்கிறோம். அந்த வார்த்தை என்ற புண்ணியத்தை கடைபிடியுங்கள். வார்த்தை புரிதல், வார்த்தை பகிர்தலிலே ஷேரிங் இருந்தா அதுதான் ஆசீர்வாதம். உங்ககிட்ட பணம் நகை யாரும் கேட்கல, நல்லா இருக்கிறீங்களா, அங்கத்தினரை கேள, அங்க இருக்கிற உறுப்பினர்களை கேள. அப்ப மாதாவுடைய உறவு ஆட்டோமேட்டிக்கா வரும். 3வது உதவுதல், உதவி செய்தல், ஹெல்ப். இதுக்கு ஒரே உதாரணம் காணா ஒரு கல்யாணம். எவன் வீட்டு கல்யாணமோ அது. நீ எல்லாம் அந்த எந்த கல்யாணத்துக்காவது போனேன்னா அடுத்தவங்களுக்கு இருக்குதான்னு பார்த்து சாப்பிட்ட காலங்கள் உண்டா? நீ போய் அதுவும் எவனா கவரை கண்டுபிடிச்சானோ தெரியல, 50 ரூபா வச்சுட்டு 5 பேர் தின்றாங்க. அந்த கவரை மறைச்சான் பத்தி. அதாவது நம்ம கலாச்சாரம் கவர்ட் முடிஞ்சு போச்சு. ஒரு காலத்துல 500 ரூபா, அண்ணா அம்மா 500 ரூபா, அந்தோடைய அம்மா 2 ரூபா, அப்படி கொண்ட காலங்கள் போய் கவர்ல வச்சு மறைச்சே போயிட்டா. ஆகவே அந்த இடத்திலே மரியாள் உதவுகிறாள். எதுக்கு? அந்த சோகத்திலே, அந்த அசிங்கத்திலே, அந்த அவமானத்திலே மரியாள் உதவுகிறாள். இது எல்லாம் மரியாளின் குணங்கள். இதில் ஏதாவது ஒரு குணம் உனக்கு ஒத்து போனால் உன் உறவும் மரியாளின் உறவும் நிலைத்து நிற்கும். ஆமென்.